இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அருள்தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இளையோரின் ஆற்றல்கள், எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மீண்டு வருவதற்கான வழிகள் என்பவை பற்றி இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. இயேசு நயீன் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவரோடு சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்த பொழுது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தார்கள். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை தம் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தார். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. இன்றைய இளைஞர்கள் பல ஆற்றல்களை, சக்திகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலே ஒரு சில உதாரணங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இன்றைய இளையோர் எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஆலயத்திலே திருவிழாவுக்கான தயாரிப்புகளை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது குறிப்பாக பாடல் குழுவிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களிலே தங்கி இருந்தார்கள். அவர்கள் திருவிழாவுக்கு 3 நாட்களுக்கு முன்னதாகத்தான் அந்த ஊருக்கு வருவதாக இருந்தது. அங்கு இருந்த அந்த வயதானவர்களுக்கு பாடல் பயிற்சி கிட்டத்தட்ட 1.5 மாதங்களாக கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் அவர்களால் சரியாக அதை உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். சொல்லப்பட்டது போல திருவிழாவுக்கு 3 நாட்களுக்கு முன்னதாக ஊரில் உள்ள அந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் சொந்த ஊருக்கு திரும்பினார்கள். அந்த பாடற்குழுவிலே மீண்டும் இணைந்தார்கள். அந்த பயிற்சிக்காக அந்த பயிற்சியாளர் வந்த பொழுது அந்த பிள்ளைகள் எல்லோருமே பாடல் தாள் கூட இல்லாமல், வருகை பாடல் என்று சொல்லி அந்த கீபோர்டு ப்ளே பண்ணுறவர் அந்த இதை தொடங்கின உடனே அவர்கள் அழகாக பாடத் தொடங்கினார்கள். அந்த பங்கு தந்தைக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் அந்த பங்குக்கு புதியவர். இது எப்படி என்று கேட்ட பொழுது அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், எங்களுடைய அந்த பாடல் குழுவுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் 1 மாதத்திற்கு முன்னதாகவே ஒவ்வொரு பாடலையும் அவர்கள் பதிவேற்றி விட்டார்கள். அந்த நாளிலிருந்து நாங்கள் எப்போதெல்லாம் ஓய்வாக இருக்கிறோமோ அப்போதெல்லாம் அந்த பாட்டை நாங்கள் கேட்பது உண்டு. இப்போது எங்களுக்கு அது மனப்பாடமாகவே ஆகிவிட்டது என்று சொல்லி நேரத்தை எடுக்காமல் எடுத்தவுடனே மிக சிறப்பாக அந்த பாடல்களை பாடினார்கள். திருவிழாவும் சிறப்பாக முடிந்தது. அதாவது 1.5 மாதமாக பயிற்சி எடுத்தும் கூட பெரியவர்களால் அதை உள்வாங்க முடியவில்லை. ஆனால் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த அந்த பாட்டை வைத்தே 1 மாதத்தில் அதை பாட கற்றுக்கொண்டதோடு வார்த்தைகளையும் மனப்பாடம் செய்திருந்தார்கள் அந்த இளம் பிள்ளைகள். ஆகவே எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த இளையோர் இருக்கிறார்கள். சமூகத்தோடு நல்லுறவு கொள்பவர்களாக இன்றைய இளையோர் இருக்கிறார்கள். அதே போல அந்த ஆலயத்திலே திருவிழாவுக்காக பூக்கள் தேவைப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே காட்டு மலர்களை எல்லாம் வெட்டி வந்து அவர்கள் பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டவர்கள்.
அந்த வருடம் திருவிழாவுக்கு சில காலங்களுக்கு முன்னதாக அந்த வயல்வெளிக்கு சொந்தமானவர், அந்த இடத்திற்கு சொந்தமானவர் அந்த பூக்களை செடிகளை எல்லாவற்றையும் சுத்தம் செய்து விட்டார். அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விட்டு அந்த நிலத்திலே பயிரிட்டு விட்டார். ஆகவே இந்த வருடம் அந்த ஆலயத்திற்கு தேவையான பூ அந்த ஊரிலே கிடைக்கவில்லை. வழக்கமாக பூ கிடைக்கக்கூடிய அந்த பகுதி சுத்தம் செய்யப்பட்டு விட்டது. ஆகவே எல்லோரும் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் முன்னதாக கவனிக்கவில்லை, இனி நம்முடைய வழிபாட்டிற்கு சில மணி நேரங்கள் இருக்கிறது, எங்கு போய் பூ வாங்குவது, எங்கு போய் பூ தேடுவது என்றெல்லாம் அவர்கள் மாறி மாறி சண்டையிட்டு கொண்டும் உரையாடி கொண்டும் இருந்தார்கள். அப்போது அந்த பங்கை சார்ந்த 2 இளைஞர்கள், வெளியூரில் வேலை செய்தவர்கள் வந்தார்கள். இதை கேட்டார்கள், வெளியே சென்றார்கள். சிறிது நேரத்தில் ஒரு பெரிய மலர் கூட்டம் ஒன்று, அது எந்த பூவை இவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்களோ அந்த பூ கூட்டம் ஒன்று ஆலயத்தை நோக்கி நகர்ந்து வருவதைப் போல இருந்தது. கூர்ந்து கவனித்தால் அந்த பூக்கூட்டத்திற்கு 2 சக்கரங்கள் இருந்தது. அது என்ன என்றால், அந்த 2 இளைஞர்களும் அந்த அவர்களுடைய 2 சக்கர வாகனம் நிறைய கட்டுக்கட்டாக இந்த பங்கு மக்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த பூக்களை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு திருவிழா அல்ல, 3 திருவிழாவுக்கு தேவையான மலர்களை அந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் கேட்டாங்க, நாங்கள் இந்த கிராமத்தில் 50 வருடமாக 60 வருடமாக இருக்கிறோம், இந்த கிராமத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும், அந்த குறிப்பிட்ட இடத்தை தவிர வேறு எங்கேயுமே அந்த பூக்கள் கிடைக்காது, உங்களுக்கு எப்படி இந்த பூ கிடைச்சிச்சு, அதுவும் அரை மணி நேரத்தில் இவ்வளோ அதிகமான பூக்கள் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். அப்போது இந்த இளைஞர்கள் சொன்னார்கள், இந்த பகுதியிலே ஒரு புத்த மடாலயம் இருக்கிறது தானே, அந்த மடாலயத்தினுடைய அதிபர் தலைவர் எங்களுடைய நண்பர், நாங்கள் அடிக்கடி அவரோடு சென்று உரையாடுவது உண்டு, உறவு கொள்வதுண்டு. அங்கு இந்த மலர்களை அவர் நட்டு வைத்திருந்தார். நம்முடைய ஊரிலே குப்பை போல கிடந்த அதே மலர்களை அவர் ஒரு தோட்டம் போல அமைத்து அந்த செடிகளை உருவாக்கி வைத்திருந்தார். இதை நாங்கள் கண்ணுற்றோம். ஆலயத்திற்கு தேவை என்று சொன்ன உடனே அவரை அத்தனை மலர்களையும் எடுத்து கொண்டு போக சொல்லிவிட்டார். நாங்களும் வெட்டி கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னார்கள். அதாவது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரோடும் நட்போடு நல்லுறவோடு பழகக்கூடியவர்கள் இளைஞர்கள். மூன்றாவதாக அவர்களுடைய நற்பண்புகளுள் ஒன்று நேர்பட பேசக்கூடியவர்கள். அதாவது பெரியவர்கள் சார்பு நிலையோடு பேசுவார்கள். அதாவது நேரடியாக முகத்துக்கு முகம் பேசினால் சண்டை வந்துவிடுமோ, கோபம் வந்துவிடுமோ, பிரச்சனை வந்துவிடுமோ என்று சொல்லி நேருக்கு நேர் பேச தயங்கக்கூடியவர்கள். ஆனால் இளையோர் நேரடியாக பேசக்கூடியவர்கள். நான்காவதாக சூழலை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள். இன்றைய இளையோர் சூழலுக்கு ஏற்ப செயல்படுவார்கள். எனக்கு நடந்த ஒரு சின்ன அனுபவம், 2 மாறுபட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்ட பொழுது அந்த 2 இடங்களிலேயுமே நான் பயன்படுத்திய அந்த மைக் பழுதடைந்து விட்டது. அந்த வழிபாட்டில் அந்த பாடல் குழு பயன்படுத்திய அந்த மைக் வேலை செய்து கொண்டிருந்தது. வயதானவர்கள் இருந்த அந்த நிகழ்ச்சியிலே, முதல் நிகழ்ச்சியிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கடைசி வரை இந்த பழுதான மைக்குக்கு பதிலாக அவர்களுடைய மைக்கை அவர்கள் கொடுக்கவில்லை. மாறாக அந்த பழுதான அந்த ஒலி அமைப்போடு அந்த வழிபாட்டை நான் கஷ்டப்பட்டு நிறைவு செய்தேன். 2வது நிகழ்ச்சி இளைஞர்களுடைய நிகழ்ச்சி. அதாவது அந்த பாடல் குழுவிலே எல்லாருமே இளைஞர்கள். அருட்பணியாளருடைய மைக் ரிப்பேர், அவர்களுடைய மைக் நல்லா வேலை செய்து. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இளைஞர்கள், அந்த ஒரு இளைஞர் கொஞ்சம் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து ஏதோ ஒரு சைகை, இப்படி ஒரு சைகை செய்தார். உடனே அந்த கூட்டத்திலிருந்து இன்னும் ஒரு 5-6 பேர் வந்தார்கள். அவர்கள் அந்த பாடல் குழுவை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம், பாடல் சம்பந்தப்பட்டவர்கள். எல்லோரும் ஒன்றாக வந்து, அதாவது 6 பேர் இருந்த அந்த பாடல் குழு திடீரென்று ஒரு 15 பேர் கொண்ட குழுவாக மாறியது. அவர்களுடைய மைக்கை அருட்பணியாளர் கையில் கொடுத்தாங்க. அவர்கள் மைக் இல்லாமல் மைக்கில் எவ்வளோ சத்தத்தோடு பாடினாங்களோ அதே சத்தத்தோடு அவர்கள் தொடர்ந்து அந்த பாடல்களை பாடினார்கள். அந்த அருட்பணியாளருக்கு நல்ல வேலை செய்த மைக்கை கொடுத்து அந்த வழிபாடு சிறப்பாக முடிவதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள்.
அதாவது அவர்கள் மைக்கு கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, அந்த சூழலுக்கு ஏற்றவாறு இன்னும் ஒரு 5-6 பேரை அந்த பாடல் குழுவிலே இணைத்து எந்த தொய்வும் தெரியாமல் அந்த வழிபாட்டை சிறப்பாக நிறைவு செய்ய அவர்கள் உதவினார்கள். அதாவது அந்த சூழலிலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்து அந்த சூழலுக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட்டார்கள். அதுபோல திட்டமிடும் ஆற்றல் கொண்டவர்கள். ஒரு ஆலயத்தில், ஒரு கிராமத்து ஆலயம், திருவிழாவுக்கு எப்படியாவது ஒரு 500 பேருக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும், திருவிழாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். திருவிழாவுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. 500 பேருக்கு உணவு தயார் செய்ய குறைந்தது 1.5 லட்சம் ரூபாய் வேண்டும் அவர்களுக்கு. இந்த பணத்திற்கு என்ன செய்வது என்று பங்கு தந்தை, அங்கே இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் உரையாடியும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அப்போது ஒரு இளைஞர் அமைதியாக இருந்தார். அவர் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால் அவர் பேசாமல் இருக்கிறார். அந்த அருட்பணியாளர் அந்த இளைஞரை கூப்பிட்டு, தம்பி இவ்வளோ நேரம் சும்மா இருக்கிறீ, ஏதாவது ஒரு கருத்து சொல்லு, என்ன செய்யலாம் என்று சொன்ன பொழுது உடனே அவர் சொன்னார், ஃபாதர் உங்களுக்கு எத்தனை சாப்பாடு வேணும்? அது 500. நம்ம பங்கில் எத்தனை குடும்பம் இருக்கிறது? கிட்டத்தட்ட ஒரு 75 குடும்பங்கள் இருக்கிறது. ஃபாதர் ஒரு குடும்பத்துக்கு 10 சாப்பாடு பொட்டலம் நீங்கள் கேளுங்க. காசு கேட்டால் 1000 தான், 5000 தான், 10,000 தானே, எல்லாருக்கும் கஷ்டம். ஒரு குடும்பத்துக்கு 10 சாப்பாடு பொட்டலம் அப்படின்னு சொன்னால் கூட 750 பொட்டலம் வந்திருந்தானே ஃபாதர், 500 பேருக்கு என்ன 750 பொட்டலம் கொடுக்கலாம் என்று சொன்னார். இவ்வளவு நேரம் அவர்கள் 2.5 லட்சம் எப்படி 2 நாளில் சேர்ப்பது என்பதை பற்றி யோசித்தார்கள். இந்த இளைஞன் என்ன ஒரு யோசனை சொன்னார் என்றால், 75 குடும்பம் இருக்குது, குடும்பத்துக்கு 10 சாப்பாடு பொட்டலம் திருவிழாவுக்கு தாங்க என்று கேட்போம் என்று யோசனையை சொல்கிறார். அங்கே இருந்தவர்கள் அந்த யோசனை நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்போதே அவர்கள் தொலைபேசியிலே அங்கும் இங்கும் பேசுகிறார்கள். 1000 சாப்பாட்டிற்கான அந்த ஒப்புதல் அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்படி மற்றவர்கள் மிக கஷ்டப்பட்டு திட்டமிடக்கூடியவற்றை இளைஞர்கள் எளிதாக திட்டமிட்டுவிட்டு செல்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான ஆற்றல் கொண்ட இளைஞர்கள் இந்த சமூகத்திலும் குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையில் நிரம்ப இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் இன்றைய இளையோர் வெகுவாக பாராட்டப்படுவதில்லை. இளைஞர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மதிப்பு இந்த சமூகத்திலோ திருச்சபைக்குள்ளோ நாம் கொடுப்பது இல்லை. அதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள். அதில் முதலாவதாக இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன என்றால், வாய்ப்புகளை அவர்கள் தேடுவதில்லை. இந்த உலகத்திலே பல்வேறு விதமான வாய்ப்புகள் குவிந்து கிடக்கிறது. வாய்ப்புகள் எல்லா நேரத்திலும் நம்மை தேடி வராது, மாறாக நாம் தேடி செல்ல வேண்டும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் வாய்ப்பு எங்களை தேடி வர வேண்டும், பங்கு தந்தை எங்களை தேடி வர வேண்டும், பெற்றோர் எங்களிடம் வந்து சொல்ல வேண்டும், தலைவர்கள் எங்களிடம் வந்து உரையாடி எங்களுடைய உதவியை கேட்க வேண்டும் என்று வாய்ப்புகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர வாய்ப்புகளை தேடி செயல்படுபவர்களாக இல்லை. இது அவர்களுடைய பின்னடைவுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இரண்டாவதாக, நினைத்தது உடனடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது நாம் நினைத்ததை கண்டிப்பாக நம்மால் நடத்தி முடிக்க முடியும். சில நேரத்திலே காலதாமதம் ஆகலாம். சில நேரத்திலே நாம் நினைத்ததை அடைவதற்கு பல திட்டமிடல்கள், முயற்சிகள், உழைப்பு தேவை. ஆனால் இன்றைய இளையோர் பல நேரங்களிலே நான் நினைத்தது நடக்க வேண்டும், அதுவும் உடனடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுவே பல நேரங்களிலே அவர்களை சோர்வடைய செய்யக்கூடியவர்களாக மாற்றிவிடுகிறது. மூன்றாவதாக, கூடா நட்பு. அதாவது நாம் யாரோடு அதிக நேரத்தை செலவிடுகிறோமோ அவர்களைப் போல நாம் மாறிவிடுகிறோம். தவறான ஒழுக்கம் கொண்டவர்களோடு, எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களோடு நாம் அதிகம் பழகும் பொழுது, வாழும் பொழுது நம்முடைய சிந்தனைகளும் சேதம் அடையும். ஒரு பெண்மணி சொன்னார், எப்படியாவது அந்த ஃபாதர்கிட்ட சொல்லி அவருடைய தோட்டத்தில் என்னுடைய வீட்டுக்காரரை வேலைக்கு நிரந்தரமாக சேர்த்து விட வேண்டும் என்று சொன்னார். ஏன் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஃபாதர் தோட்டத்தில் வேலைக்கு போகும் பொழுது அந்த நாட்கள், அந்த வாரங்களில் வீட்டில் வந்து இறை வார்த்தையை பற்றி பேசுகிறார், கடவுளை பற்றி பேசுகிறார்,
அன்பு, ஒற்றுமை, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பற்றி பேசுகிறார். குடிப்பது குறைவாக இருக்கிறது, அநியாயத்துக்கு நல்ல மனுஷனாக இருக்கிறார். மீண்டும் வேறு எங்கேயாவது வேலைக்கு போகும் பொழுது, வேறு இடத்துல வேலைக்கு போகும் பொழுது, அது சாராயம் விற்கக்கூடியவருடைய வீட்டில் வேலைக்கு போனால் அதற்கேற்ற மாதிரி வந்து பேசுகிறார். சாராயம் கொள்ளையடிக்கிறது, இதை பற்றி பேசுகிறார். இப்படி சமூக விரோத செயல்கள் செய்யக்கூடியவர்களோடு வேலைக்கு போகும் பொழுது, அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வேலைக்கு செய்யும் பொழுது ஆயுதம், கொலை, கொள்ளை, இதை பற்றி வீட்டில் வந்து பேசுகிறார். அதாவது அவர் எங்கே வேலைக்கு போகிறாரோ அந்த எஃபெக்ட் வந்து மாலை நேரத்தில் வீட்டில் தெரியுது. காலையில் எங்கே வேலை செய்கிறாரோ அங்கே பேசக்கூடிய, கேட்கக்கூடிய விஷயங்களை அவர் வீட்டில் வந்து பேசுகிறார். இவர் ஒருவேளை ஃபாதரோடையே இருந்தால் அவர் வருஷம் ஃபுல்லாக நல்ல மனுஷனாக இருப்பார். அதனால் காசு தராட்டியும் சம்பளம் தராட்டியும் பரவாயில்ல, ஃபாதர்கிட்டையே என் வீட்டுக்காரரை வேலைக்கு சேர்த்து விட வேண்டும் என்று அவர் சொன்னார். அதாவது நம் நண்பர்களை பொறுத்து, நாம் யாரோடு சேருகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆகவே கூடா நட்பு என்பது, தவறான மனிதர்களோடான உறவு என்பது இளைஞர்களை பின்னடைவுக்கு உள்ளாக்குகிறது. 4வது பிரச்சனை, இறை பயம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதாவது கடவுள் நம்மை படைத்தவர், காப்பவர், நம்மை பராமரிப்பவர். அதே நேரத்தில் நாம் தவறு செய்யும் பொழுது அவர் தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய இளையோரில் பலருக்கு அந்த இறை பயம் இல்லை. இறைவனை நம்புகிறார்கள், இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நான் தவறு செய்யும் பொழுது அவர் தண்டிப்பார், என் தவறுக்கான தண்டனை நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்பதை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். இறை பயம் இல்லாமல் இருக்கிறார்கள். 5வதாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எல்லாம் எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என்று யாரும் இருக்க முடியாது. பல நேரத்தில் இளைஞர்கள் குறிப்பாக பெற்றோரோடு வாதிடும் பொழுது, பெற்றோரோடு கலந்தாலோசிக்கும் பொழுது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்னும் ஒரு மனநிலையிலே அவர்கள் பெற்றோரோடு உரையாடுகிறார்கள். இது அவர்களுடைய பின்னடைவுக்கு காரணமானதாக இருக்கிறது. 6வதாக, இன்றைய இளையோரிடம் தேடி கற்கக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு தொலைத்தொடர்பு கருவிகள், இன்னும் பல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேடி கற்பதிலே எந்த ஒரு தொய்வும் இருக்க வாய்ப்பில்லை, எந்த கஷ்டமும் இல்லை. தேடி கற்றுக்கொள்வதில் எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் இன்றைய இளையோர் தாங்களுக்கு தெரிந்ததே அதிகம் என்று நினைக்கிறார்கள். தேடி தேடி கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதை அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். 7வதாக, இன்றைய இளையோரிடம் வாசிப்பு என்பது குறைவாக இருக்கிறது. வழக்கமாக சொல்லுவார்கள், நாம் புத்தகத்தை குனிந்து படிக்கும் பொழுது அந்த புத்தகம் நம்மை நிமிர்ந்து நிற்க உதவி செய்கிறது என்று. இந்த வாசிப்பு என்பது நாம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி யோசிக்க, பயணிக்க நமக்கு உதவி செய்கிறது. புத்தகம் என்பது நம்முடைய ஆளுமையை வளர்க்கிறது, சிந்தனையை வளர்க்கிறது. ஆகவே வாசிக்க வாசிக்க ஒரு இளைஞன் வளர்கிறான். வாசிப்பு குறைவாக இருப்பது பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம்மை இட்டு செல்வதாக இருக்கிறது. இன்றைய அந்த சிந்தனையிலே தொடக்கத்திலே பார்த்தோம், இன்றைய இளையோர் ஆற்றல் மிக்கவர்களாக, திறமையுடையவர்களாக, அற்புதமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சில குணநலன்கள் அவர்களுடைய அந்த நல்ல பண்புகளை சீரழிக்கக்கூடியதாக, அவர்களுடைய மதிப்பை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த குறைபாடுகளிலிருந்து அவர்கள் மீண்டு அவர்களுடைய ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்த வேண்டுமென்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அதாவது இளைஞன் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அவரை போல ஒவ்வொரு இளைஞர்களும் வாழ முயற்சி செய்யும் பொழுது அவர்களுடைய பலவீனங்கள் காணாமல் போய் அவர்களுடைய பலம் வலுப்பெறும். அவர்கள் பலமானவர்களாக மீண்டு எழும்ப முடியும். நம்ம நினைக்கலாம், குழந்தை இயேசு நம்முடைய விவிலியத்தில் இருக்கிறார். அவர் பிறந்தது, ஆலயத்தில் காணாமல் போனதெல்லாம் விவிலியத்தில் இருக்கிறது.
30 வயதுக்கு மேலே அவருடைய திருமுழுக்குக்கு பின்பு வரக்கூடிய செய்திகளும் இருக்கிறது. அவர் முக்கியமாக ஒரு இளைஞனாக வாழ்ந்த பொழுது, ஒரு டீனேஜராக இருந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்று நமக்கு தெரிந்தால்தானே அவரை போல வாழ முடியும் என்று நாம் எண்ணக்கூடும். அதாவது இன்றைக்கு 30 வயது மருத்துவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய 25 வயதில் அல்லது 24 வயதில் 23 வயதில் அவர் என்ன செய்து கொண்டிருந்திருப்பார் என்றால், அவர் நன்றாக படித்து கொண்டிருப்பார். வேடிக்கைகளிலே விளையாட்டுகளிலே நேரம் செலவழிக்காமல் படிப்பிலே கவனம் செலுத்தி கொண்டிருந்திருப்பார். அவருடைய OL AL தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்களை பெற்றிருப்பார். அவருடைய இளமை பருவம் முழுவதும் அவர் கல்விக்காக அவர் செலவிட்டிருப்பார். எனவே தான் 30 வயதில் அவர் ஒரு மருத்துவராக இருக்க முடியும். ஒரு 35 வயதில் ஒரு நல்ல ஒரு அறிவியலாளராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய இளமை பருவத்தில் என்ன செய்து கொண்டிருப்பார்? அறிவியல் சம்பந்தமாக, அறிவு சம்பந்தமான விஷயங்களை தேடிக்கொண்டிருப்பார். அதாவது 30 வயதுக்கு மேல் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்பதை வைத்து அவனுடைய இளமை பருவத்திலே என்ன செய்து கொண்டிருந்திருக்கலாம் என்பதை நம்மால் எளிதாக கிரகிக்க முடியும். இயேசுவனுடைய அந்த வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், அந்த பணி வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், அவர் திறமை மிக்கவராக இருக்கிறார், மறைநூலை பற்றிய அறிவு உடையவராக இருக்கிறார், ஏழைகள் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார், பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய இளமை பருவத்திலே அவர் அவருடைய பேச்சாற்றலை வளர்த்திருக்க வேண்டும், ஏழைகளோடு நல்ல உறவு கொண்டிருக்க வேண்டும், மறைநூலை மீண்டும் மீண்டும் படித்து அதை அவர் உள்வாங்கி இருக்க வேண்டும். அதாவது அவருடைய இளமை பருவத்தை இந்த சமூகத்தில் உள்ள மனிதர்களோடும் இயற்கையோடும் மறைநூலோடும் செலவழித்திருக்கிறார். தன்னுடைய திறமையை கண்டுணர்ந்து அதை வளப்படுத்த அவர் நேரத்தை செலவிட்டிருக்கிறார். குறிப்பாக இயேசுவனுடைய திறமை என்று பார்க்கும் பொழுது சிறு சிறு கதைகளோடு சிறப்பாக பேசக்கூடியவராக இயேசு இருக்கிறார். இந்த பேச்சாற்றல் என்பது ஒரே நாளிலே வருவதா என்றால் நிச்சயமாக இல்லை. இயேசு பேசுவதை கேட்க 5000க்கும் அதிகமான 5000 10,000 என்று ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூட்டமாக வந்தார்கள். அவர்கள் 3 வேளை உணவை மறக்கும் அளவிற்கு இயேசு அழகாக பேசக்கூடியவராக இருந்தார். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், அவர் பேசக்கூடிய திறமை உடையவராக இருந்தார். இளம் வயதில் அவருடைய திறமையை வளர்த்தார். திடீரென்று தொழு நோயாளிகளுக்கு நலம் கொடுக்கிறார் என்றால், அவருடைய இளமை பருவத்தில் அந்த தொழு நோயாளிகளோடு உறவாடி இருக்கிறார், அவருடைய வேதனையை பார்த்திருக்கிறார், புரிந்து கொண்டிருக்கிறார். எனவே தான் அவருக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தொழுநோயாளர்களுக்கு செய்ய முடிந்தது. இயேசு தன்னுடைய இளமை பருவத்தில் அவர் எவ்வளவு தூரம் தன்னை தயார்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் தயார்படுத்தினார். மனிதர்களோடு இயற்கையோடு மறைநூலோடு அவர் அதிக நேரத்தை செலவிட்டார். அவைதான் அவருடைய பிற்காலத்திலே நல்ல செயல்களாக வெளிப்பட்டது. ஆகவே நாமும் இயேசுவை போல நல்ல செயல்களிலே நேரத்தை ஒதுக்கும் பொழுது இளையோரிடம் இருக்கக்கூடிய அந்த தவறுகள் குறைபாடுகள் எல்லாம் காணாமல் போகும். இளைஞர்களுடைய குறைபாடுகள் காணாமல் போகும் பொழுது இயற்கையாகவே அவர்களிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகள் இன்னும் மிளிரும். அப்படி மிளிரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையும் இந்த சமுதாயமும் ஒளி பெறும். ஆமேன்.